வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்னைக்கு ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸ்ல வந்துட்டு ஒரு ஜென்ரல் காணொலி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு எனக்கு நிறைய கிரகம் நீச்சமாயிருக்குங்க, அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் லைஃப் நல்லா இருக்குமான்ற மாதிரி நம்ம கிட்ட வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சில பேர் வந்து எனக்கு நிறைய பிளானட் உச்சமா இருக்குங்க, மற்றபடி என்னுடைய லைஃப் வந்துட்டு ஏன் நல்லாவே இல்லை. நான் எல்லாரும் சொன்னாங்க இத்தனை கிரகம் உச்சமா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ராஜா போல வாழ்வீங்க, ஆனா எனக்கு அது மாதிரி வாழ்க்கையே இல்லைங்கன்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கொஸ்டினோட நம்ம கிட்ட அணுகிற நேயர்களை நம்ம பார்க்கவே சேரும். ஸோ அதன் வரிசையில் வந்துட்டு இந்த உச்ச நீச்சத்துக்கான விளக்க ஒரு காணொலி தான் இந்த காணொலி நேயர்களே. யூஸ்வலாக ஒரு பிளானட் வந்து நீச்சமாயிடுச்சுன்னா எல்லாரும் பயப்படுறாங்க, எனக்கு நீச்சமாயிடுச்சு, எனக்கு லைஃப்லேயே இல்லை. உங்களுடைய லைஃப்பில் பார்த்துட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த செலிபிரிட்டிஸ் இன் எனி ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிரகம் இல்லை 2 கிரகம் நீச்சமாகவே இருக்குங்க. ஏன்னா அவங்க சாதாரண நிலையிலேருந்து ஒரு உச்ச கோபுரத்தை வந்து அடையிறதுக்கு வந்து இந்த நீச்ச கிரகங்கள் வந்து துணை வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏன் இந்த நீச்ச கிரகம்னு நம்ம சொல்லும்போது, உச்ச கிரகம்னு வந்து பார்க்கும்போது அவங்க பார்ன் வித் சில்வர் ஸ்பூனாவே மோஸ்ட் ஆஃப் த டைம்ல இருக்காங்க. அவங்க சாதாரண நிலையில இல்ல, ஒரு மேம்பட்ட நிலையில தான் இருக்காங்க. ஆனா இந்த நீச்ச கிரகம்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அடிமட்டத்துல இருப்பாங்க. ஆனா இந்த நீச்ச கிரகங்களோட துணையினால வந்துட்டு இவங்களோட விடாமுயற்சி, அந்த லைஃப்ல வந்து ட்ரை பண்றது, எல்லா விஷயத்தையும் வந்து மேல வர்றது, ஒரு படிப்பாலையும் சரி உழைப்பாலும் சரி, இவங்களுடைய ட்ரை பண்ண ரிஸ்க் டேக்கர்ஸா இருக்கிற மாதிரி இருக்கிறதும் சரி, இதுல பண்ணி லைஃப்ல வந்து ஒரு உச்சாணி கோபுரத்தை வந்து அடையிறத வந்துட்டு நம்ம பார்க்கவே செய்யறோம். ஏன் இந்த உச்ச கிரகங்கள் வந்துட்டு வேலை செய்யறதுன்னு பார்க்கும்போது, மோஸ்ட் ஆஃப் த ஜாதகத்துல வந்துட்டு எத்தனை கிரகம் உச்சமா இருந்தாலும் அதோட தசைகள் நடக்கணுங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய யோகங்கள் இருக்கும், ஆனா அந்த யோகத்துக்கான ஒரு தசையும் நடக்காத சமயத்துல அந்த யோகங்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஒரு நிலையை வந்து உருவாக்க தான் செய்யுது. தசா வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஒரு நடப்பு தசை வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தசையா இருந்துட்டு அது நீச்ச கிரகமானுடைய தசையா இருந்தாலும் அவர் ஒரு சாதகமான இடத்துல நீச்ச பங்கம் ஆயிட்டு இருக்கும்போது அது வந்து உங்களுடைய வாழ்வியல்ல வந்து மேன்மை அடையவே செய்யுது. ஸோ அதுல வந்துட்டு இப்ப நீச்சத்துக்கான காரணம் பார்த்தோம். ஆனா இந்த நீச்ச பங்கத்துக்கான ஒரு காரணத்தை வந்துட்டு நம்ம இப்ப பார்க்கலாம் நேர்களே. நீச்சம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க, ஆனா அவங்களுடைய ஆரோஸ்கோப்பை வந்துட்டு நம்ம அலசி ஆராயும் போது அது ஒரு நீச்ச பங்கமோ இல்லை நீச்ச பங்க ராஜயோகமா இருக்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கவே செய்யறோம். ஸோ ஒரு பிளானட் வந்து எப்படி நீச்சம் இல்லாம இருக்கிறது வந்துட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு செவ்வாய் வந்து நீச்சமாயிருக்காரு, அதாவது 4வது வீட்டுல வந்துட்டு செவ்வாய் நீச்சமாயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்துட்டு ஒரு மேஷ லக்னமாவே இருக்கு. ஸோ இவர் என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா இங்க நீச்ச பங்கம் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வீட்டுக்கு வீடு கொடுத்த சந்திரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ வந்து செவ்வாயோட சந்திரன் அங்க ஆட்சியா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இங்க நீச்ச பங்கம் ஆயிட்டாரு. 2வது வீட்டுல, அதாவது மேஷ லக்னமா இருந்து 2வது வீட்டுல வந்துட்டு சந்திரன் உச்சநிலை அடையும் போது இங்கேயும் நீச்ச பங்கம் ஆகும். அதே மாதிரி அந்த வீட்டுல உச்சமாகிற பிளானட் யாருன்னு வந்து பார்க்கணுங்க. அந்த உச்சமாகிற பிளானட் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான். ஸோ குரு பகவான் செவ்வாயோட இணைந்து இருக்கிற சமயத்துல குரு வந்து நீச்ச பங்கத்தை வந்து கொடுக்கவே செய்யறாரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன மாதிரி நீச்ச பங்கம் வந்து பார்க்கமா, இப்ப வந்து சந்திரன், செவ்வாய் நீச்சமான வீட்டுக்கு அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் வந்துட்டு உங்களுடைய லக்னத்துக்கு கேந்திரங்களில் அமைய பெற்று, அதாவது ஒண்ணு வந்து லக்னத்திலேயே சந்திரனோ இல்ல 4வது வீட்டுல சந்திரனோ இல்ல 7வது வீட்டுல சந்திரனோ இல்ல 10வது வீட்டுல சந்திரன் இருக்கும்போது நீச்ச பங்கம் ஆகுது. நெக்ஸ்ட் இன்னொரு இந்த ரூல் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்ளை பண்றது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வீட்டுல யாரு உச்சமாகிற பிளானட்னு வந்து பாக்குறோம். குருக்கும் வந்துட்டு நீச்ச பங்கத்தை கொடுக்கறதுக்கு வலிமை அதிகம் இருக்கிற கிரகம்ங்க. அங்க இருக்கிற உச்சமாகிற குரு வந்துட்டு உங்களுடைய லக்ன கேந்திரங்கள் இங்கேயும் நீச்ச பங்கத்தை வந்து கொடுக்கவே செய்யறாரு. ஸோ இதுதான் நீச்ச பங்கத்துக்கான ஒரு ஜென்ரல் ரூல் நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு மேஷ லக்னமா வந்துட்டு செவ்வாய் வந்து 4வது வீட்டுல நீச்சம் ஆயிட்டாருன்னா அந்த நீச்ச பங்கத்தை வந்துட்டு பற்றதுக்கு 2 கிரகங்கள் வந்துட்டு வலிமை ரொம்ப தேவைப்படுது. அது ஒண்ணு வந்துட்டு சந்திரன், மற்றொன்று வந்து குரு. இந்த 2 பேர்களோட இணைவு சேர்க்கை இல்லை இவங்க 2 பேரும் கேந்திரத்துக்கும் போது இவங்க ஆட்சி உச்சமா இருக்கும் போது இதுதான் இந்த ரூல் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இது செவ்வாய்க்கான ரூல். இதே வந்துட்டு நீங்க வந்துட்டு சனிக்கும் வந்து பயன்படலாம். சனி வந்து மேஷத்திலேயே நீச்சமாகிறாருன்னா அவருக்கு நீச்சத்தை கொடுக்குற வலிமை வந்துட்டு சூரியனுக்கும் மற்றும் செவ்வாய்க்கும் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா சூரியன் வந்து அந்த வீட்டுல உச்சமாகிறாரு, அந்த வீட்டுக்கு அதிபதி. ஸோ இவர் வந்து இவருடைய வலிமை, இவங்க கேந்திரம் பின் இந்த நீச்ச பங்கம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. யூஸ்வலா எல்லாரும் நீச்சம் ஆயிட்டாங்கன்றதுனால பயப்படுறாங்க. இது வந்துட்டு ஒரு ஜென்ரல் காணொலி தான். நீச்சம் பங்கமா இருக்கும்போது அந்த ரிவர்ஸ் ஆயிட்டு எப்படி உங்களுடைய லைஃபை மேன்மையடைய செய்யறத ஒரு ஜென்ரல் காணொலி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த நேயர்களே. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த காணொலி இருந்து மற்ற ஒரு ஜென்ரல் விஷயத்தோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.